ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் வச்சு 2 டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான். விதவிதமான பிராண்டு, வித்தியாசமான சுவை. தோசையோட மாற்று தான் பேன் கேக்கு. அவங்க பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம தோசை இல்லை ஊத்தப்பம்னு சொல்லுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். பொதுவாக நம்ம ஊரில் பேன் கேக் ரொம்ப இனிப்பு சேர்த்து செய்ய மாட்டாங்க. தோசை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நார்மலாக செய்வோம். இல்லை அதில் மசாலா, காரம் எல்லாம் சேர்த்து நம்ம வெரைட்டியாக செய்யக்கூடியது. ஸோ இன்றைக்கி இந்த ஓட்ஸை வச்சு ஒரு பேன் கேக்கு, அதுவும் சிறுதானியத்தில் ரொம்ப ஸ்பெஷலான திணை வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வெறும்
பற்றின விழிப்புணர்வு நம்மளுக்கு நிறைய. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தினம் ஓட்ஸு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. டெய்லி வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸு சாப்பிட்டா பசியே அடங்காத மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ஓட்ஸே சாப்பிட்டுட்டு காலையில் ஓட்ஸு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு நாள் பூரா வேலை பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஓட்ஸ் மட்டும் கஞ்சியாக குடிக்காமல் அந்த ஓட்ஸ் ஒரு உப்புமா மாதிரியோ இல்லை ஒரு பொங்கல் மாதிரியோ பண்ணுங்கள். இல்லை அந்த ஓட்ஸ் கூட நிறைய காய்கறிகள் சேர்த்து வெஜிடபிள் சாலட் சாப்பிடுங்க. இல்லைனா பழங்கள் சேர்த்து ஃப்ரூட் சாலட் மாதிரி அப்படிலாம் அந்த ஓட்ஸை வந்து எப்படிலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. வெறும் கஞ்சியோ இல்லை இது மாதிரி ஒரு இது மாதிரி ட்ரிங்க் மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாள் பூரா வேலை பார்க்குறதுக்கு எனர்ஜி வந்து கிடைக்காது. இதில் வந்து கொலஸ்ட்ரால் சுத்தமாக கிடையாது, பிபிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ஓட்ஸுக்கு வரவே வராதுங்க. குறிப்பாக வந்து இதை ராத்திரி வந்து நம்ம குறைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கணும். அந்த நேரத்தில் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே அந்த பழமொழியே உண்டு தெரியுங்களா, என்ன தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இது வந்து ரொம்ப ஆங்கில பழமொழி, ரொம்ப ஃபேமஸானது. ஈட் லைக் அ கிங் இன் த மார்னிங், லைக் அ பிரின்சஸ் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் லைக் அ பாப்பர் இன் த நைட் அப்படின்ட்டு. அதாவது ஒன்றும் இல்லை, ராஜா மாதிரி காலையில் சாப்பிடு, இளவரசன் மாதிரி மத்தியானம் சாப்பிடு, ராத்திரி வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு. ஏன்னா அளவு வந்து குறைச்சி சாப்பிடணுன்றதுக்காக அவங்க அப்படி ஒரு பழமொழி சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படியே மாற்றி தான் இப்போ செய்கிறோம். ஏன்னா காலையில் எல்லாருக்கும் அவசரம், வேக வேகமாக ஓடணுன்றதுனால காலையில் நிறைய பேர் சாப்பிடாமலே போகிறவங்க தான் நிறைய. ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தானே இது ஃப்ரீயாக இருக்கிறோம், நல்லா கட்டலான்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியது உடனே ஒரு 1/2 அன் ஹவர் கூட இருக்க மாட்டோம், படுத்துருவோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமே நம்ம அப்படி சாப்பிட்றது தாங்க. உங்களுக்கு காலையில் நீங்கள் நல்லா சாப்பிட்டிங்கன்னா அந்த நாள் பூரா செய்கிற வேலை செய்கிறதுக்கு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே உங்கள் உடம்புல சக்தியாக எரிச்சிரும். இது நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஜீரண உறுப்புகளுக்கும் நம்ம ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. அது நைட்டு ஓவர் டைம் வேலை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தம் நிறைய இந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வேக போட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பிக்கும் பார்த்தா உங்களுக்கு நம்ம ஊர் ஊத்தப்பம் ஞாபகம் வரும், இல்லைனா நம்ம பாட்டிலாம் செய்கிற கோதுமை அப்பம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நல்லா இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து இந்த பேன் கேக் வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்கங்க. இதுக்கு வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் வைப்பாங்க. அதாவது எப்படின்னா ஒரு 4-5 போட்டு வச்சுட்டு அதில் வந்து மேப்பிள் சிரப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலராங்க. அந்த சிரப் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. இல்லைனா சாக்லேட் சாஸ் போடுவாங்க. இல்லைனா ஜாமை வந்து நல்ல லிக்விட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு மேலே ஃப்ரூட்ஸு நட்ஸு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போடுவாங்க. இப்போ அவங்க வந்து இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுப்பாங்க. ஆனால் அவங்க வெறும் இந்த பேன் கேக் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கூட நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சுக்குவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஓட்ஸில் மட்டும் வெறும் அந்த சத்து மட்டும் கிடைக்காது, உங்களுக்கு அந்த பழங்கள் வரும், நட்ஸு நிறைய சேர்த்துக்குவாங்க. ஸோ அப்படியெல்லாம் சாப்பிடும்போது கம்ப்ளீட் மீல் மாதிரி வந்துடும். நம்ம பண்ணுற தப்பு
இந்த மாதிரி ஒரு 3 போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல பிளேட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டேட் சிரப், நீங்கள் இந்த டேட் சிரப்புக்கு பதிலாக தேனும் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக பாதாம் முந்திரி, இப்போ இன்னொரு பேன் கேக் எடுத்து இதில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப டேட் சிரப், டேட் சிரப் போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் முந்திரி, பாதாம். இந்த நட்ஸு கூட நீங்கள் வந்து ஆப்பிள் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம், வாழைப்பழம் கட் பண்ணி இதோட சேர்க்கலாம், பைனாப்பிள் சேர்க்கலாம், பப்பாளி பழம் சேர்க்கலாம். எந்த பழங்கள், அதாவது நல்ல கெட்டியான பழங்கள் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இன்னும் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப டேட் சிரப், போட்டு பாதாம் முந்திரி. நீங்கள் நல்லா பொடிச்ச வேர்க்கடலை கூட இதோட சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்ல சத்து தான். வெறும் முந்திரி பாதாம் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை. போட்டுட்டு கடைசியாக மேலாப்பில் இந்த மாதிரி சீரக மிட்டாய் கலர்ஃபுல்லாக, அதாவது இது வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து கத்தி வச்சு நல்ல முக்கோண ஷேப்பில் கட் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். நம்மளுடைய ஓட்ஸ் பேன் கேக், அதுவும் தினை மாவு வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் இன்னைக்கு டேட் சிரப் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓட்ஸில் ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் ஃபுல்லாக இருக்குது, தினை மாவில் ப்ரோட்டீன் நிறைய, ஃபோலிக் ஆசிட் நிறைய, டேட்ஸில் எல்லாருக்குமே தெரியும் அயன் நிறைய. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணதுனால ஒரு கம்ப்ளீட் மீல் ஆயிடுச்சு. நீங்கள் வெறும் ஓட்ஸில் ஒரு தோசையோ ஒரு இதுவோ சாப்பிட்றதுக்கு பதிலாக அது கூட தினை மாவும் சேர்த்து, டேட் சிரப்பு, நட்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு முழுமையான உணவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பேன் கேக் வந்து குழந்தைங்களுக்காக நான் நல்ல இனிப்பு அதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். பெரியவங்க இதுக்கு சாப்பிடும்போது அவங்களுக்கு தகுந்த பழங்கள் சேர்த்துக்கோங்க. டேட் சிரப் வந்து கொஞ்சம் அளவை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம முதல்ல பேன் கேக் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஓட்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் ஆம்லெட். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஓட்ஸ் வெஜிடபிள் ஆம்லெட். நான் முதலே சொன்ன மாதிரி ஓட்ஸை தனியாக சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி ஏதாவது கூட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான உணவாக இருக்கும். ஸோ இப்போ ஓட்ஸ் வெஜிடபிள் ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து
தேவையான அளவு உப்பு. இந்த மாவுக்கு மட்டும்தான், நம்ம காய்கறிக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா முதல்ல கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இவ்வளோ வதங்கினா போதும். அடுப்பை அணைச்சிட்டு இதை கொஞ்சம் ஆற விடலாம். நம்ம நல்லா மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த காய்கறி போட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும் உங்களுக்கு மாவு. இந்த காயை அதோட சேர்க்கலாம். நம்ம சேர்த்து நல்லா இப்போ கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கும்போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை எப்படி ஆம்லெட் ஊட்டுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த மாவில் வந்து நான் இன்றைக்கி எந்த கீரையுமே சேர்க்கலை. நீங்கள் வந்து நம்ம எப்பவும் போல தான் உங்களுக்கு விருப்பமான, அதாவது வெந்தயக்கீரை